சுருக்கமாக கேளுங்கள் சகோதரரே. சரி. என் பெயர் மேரியன் குரே. என்னுடைய கேள்வி என்னவென்றால், அதாவது முஸ்லிம்கள் உண்மையிலேயே திருக்குரான் படி நடப்பவர்களானால், மெய்யாகவே இஸ்லாத்தை தழுவி வருபவர்களுக்கு பூர்வீக முஸ்லிம்கள் தங்களது பையனையோ பெண்ணையோ திருமணம் முடித்து வைப்பதில்லையே ஏன்? இப்போது சில நாட்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த அம்மையார் 5 வருடங்களாக தனது மகளுக்கு பூர்வீக முஸ்லிம்களிலிருந்து மாப்பிள்ளை தேடினார்கள். அவர்கள் இப்போது புதிதாக இஸ்லாத்தை தழுவிய குடும்பம் என்பதால் அவர்களோடு பூர்வீக முஸ்லிம்கள் திருமண சம்பந்தம் வைக்க மறுத்துவிட்டனர். அதன் விளைவாக இப்போது 2 தினங்களுக்கு முன் அந்த பெண்ணை ஒரு முஸ்லிம் அல்லாத இளைஞருக்கு மணம் முடித்து கொடுத்து விட்டார்கள். சகோதரர் கேட்கிறார், இதற்கு யார் பொறுப்பு? முஸ்லிம்கள் இஸ்லாத்தையும் திருக்குரானையும் பின்பற்றுவதாக சொல்கிறார்கள். பிறப்பால் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முஸ்லிம் அல்லாதவர்களை மணக்க மறுக்கிறார்கள் என்று கேட்கிறார். சகோதரரே, என்னை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர் முஸ்லிம்களாக இருக்கிறார் என்றால் அது நல்லது. ஆனால் முஸ்லிம் அல்லாத குடும்பத்தில் பிறந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் சத்தியத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அதுதான் உண்மை. ஏனென்றால் அவர்கள் மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இவர்களுக்கு மரியாதையும் அன்பையும் நாம் கொடுக்க வேண்டும். சில முஸ்லிம்கள் இதை செய்ய தவறுகிறார்கள் என்றால் அது அவர்கள் செய்யும் தவறு என்று நான் சொல்வேன். அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை. முஸ்லிம் அல்லாதவர்களை ஏற்க மறுக்கும் முஸ்லிம்களின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். ஹதீசுகளை பொறுத்தவரையில் முஸ்லிம் அல்லாத ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார். 100% மன்னிக்கப்படுகின்றது. அன்று பிறந்த பாலகன் போல ஆகிவிடுகின்றான். ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் ஏற்க மறுக்கிறேன். எனக்கு தெரியும் சில முஸ்லிம் கலாச்சாரங்கள் உள்ளன, அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியாது. ஒரு வாழ்க்கை துணையிடம் நாம் 4 விஷயங்களை எதிர்பார்க்கலாம் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது அழகு, செல்வம், வம்சம், மார்க்கப்பற்று. அதில் சிறந்தது மார்க்கப்பற்றுதான். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று உங்களுக்கு தெரிந்தால், மார்க்கத்திற்கு மீண்டும் வந்துவிட்டவர்கள், மதம் மாறியவர்கள் என்று சொல்வார்கள், ஆனால் மீண்டும் வந்தவர்கள் என்பதுதான் சரி. அவர்கள் சத்தியத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள். சிலர் அவர்களை ஏற்க மறுக்கிறார்கள் என்றால், உரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்றால் அது தவறு. ஆகவே நான் முஸ்லிம்களுக்கு சொல்வேன், முஸ்லிம் அல்லாத ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு நாம் அன்பையும் மரியாதையும் செலுத்துவதோடு அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் சகோதரத்துவ அன்பை கொடுங்கள், அவர்கள் மீது அக்கறை செலுத்துங்கள். அப்பொழுதுதான் மார்க்கத்தை அவர்கள் நன்றாக பின்பற்ற முடியும். இதுவே உங்கள் கேள்விக்கு பதில் சகோதரரே. தேங்க்யூ. இதுதான்